பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே வேதத்தில் அமாவாசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். அமாவாசை என்றாலே அது ஒரு தீமையான நாள், அது ஒரு பயங்கரமான நாள், பிசாசுகளுக்கான நாள், துஷ்ட காரியங்களுக்கான நாள், இன்னும் செய்வினைக்கான நாள், பில்லி சூனியத்துக்கான நாள். இன்னும் அந்த நாளிலே எந்த ஒரு முக்கியமான விஷயங்களோ அல்லது நல்ல காரியங்களோ செய்யவே மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு தூர பிரயாணங்களை கூட ரத்து செய்து விடுவார்கள். இப்படி இந்த நாளை ஒரு பயங்கரமான கெட்ட நாளாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களும் இதை அப்படித்தான் பார்க்கிறோம். ஆனால் அமாவாசை என்று சொன்னால் நியூ மூன் டே, புதிய நிலவுக்கான நாள். யூதர்கள் லூனார் கேலண்டரை பின்பற்றுகிறவர்கள். சந்திரனை மையமாய் கொண்டு அவர்கள் அந்த நாட்களை பின்பற்றுவார்கள். லூனார் கேலண்டரை குறித்து நான் சாயங்காலமும் விடியற்காலமும் என்ற ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சந்திரனை மையமாய் கொண்டு பின்பற்றுகிறவர்களுடைய மாதம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அமாவாசை அன்றைக்கு தான் ஆரம்பம். அமாவாசை என்று சொன்னால் மாதத்தின் பிறப்பு என்று அர்த்தம். என்று சொன்னால் புதிய ஆரம்பம், மாதத்தின் முதல் நாள் என்று சொல்லி அதன் பொருளாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தின்படி பார்த்தால் அந்த நாள் ஒரு ஷபாத், ஒரு ஓய்வு நாளாய் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அது தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளாய் இருக்கிறது. அது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பலிகளை செலுத்துகிற நாளாய் வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே அமாவாசை என்று கொடுக்கப்படாவிட்டாலும் மாதத்தின் முதல் நாள் என்று சொன்னாலும் அமாவாசை என்றுதான் பொருளாய் இருக்கிறது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே முதலாக தேவனுடைய பிரசன்னத்தை இந்த பூமியிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் இடத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லுகிற தேவன் அந்த கூடாரத்தை அமாவாசை அன்று, முதல் நாள் அன்று ஸ்தாபிக்க சொல்லுகிறார். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்திலே சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களை தேவன் மோசே இடத்திலே சொல்லி கணக்கிடும் நாள் அதுவும் அமாவாசை என்றுதான் நடைபெறுகிறது. என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார், தேவனுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் நாள் அமாவாசை என்று சொல்லுகிறார். அந்த நாளை அப்படி கொண்டாடும்படி தேவன் சொல்லுகிறார். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்திலே தாவீது தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்து கூடாரத்தை அமைத்த அந்த நேரத்திலே அங்கே சிலரை தேர்வு செய்து காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாளிலும் மற்றும் அமாவாசை தினங்களிலும் தேவனை துதிக்கும்படியாக, தேவனுக்கு தகன பலிகளை செலுத்தும்படியாக அவர்களை நியமிக்கிறார். 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சாலமோன் எதற்காக தேவாலயத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், தேவனுக்கு பண்டிகைகளை ஆசரிக்கும் பொழுதும் அமாவாசைகளிலும் ஓய்வு நாள்களிலும் தேவனை துதிக்கும்படியாக, பலிகளை செலுத்தும்படியாக நான் இந்த ஆலயத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலே பர்சியா தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் பாபிலோனிலே இருக்கிற யூதர்கள் எல்லாம் விடுதலையாகி எருசலேமுக்கு புறப்பட்ட நாள் அமாவாசை அன்றுதான். எசேக்கியேலிடமும் ஆகாயிடமும் தேவன் அவர்களோடு பேசின நாள் எல்லாம் இந்த அமாவாசை நாளிலே அவர்களோடு பேசுகிறார் என்றால் மாதத்தின் முதல் நாளிலே பேசுகிறார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கும் பொருந்துகிறதான விஷயம் என்னவென்று சொன்னால், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்திலும் என்னாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலும் எக்கால பண்டிகையை கொண்டாட சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த எக்கால பண்டிகையை என்றைக்கு கொண்டாட சொல்லுகிறார் என்று சொன்னால் 7ஆம் மாதம் முதல் நாள் என்று சொன்னால் அமாவாசை அன்றுதான் கொண்டாட சொல்லுகிறார். இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இஸ்ரவேலர்களுக்கு 7 பண்டிகைகள் இருக்கிறது. அது எல்லாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் பொருந்துகிற பண்டிகைகளா இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியை பலியிடுகிற பண்டிகை, அது இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு ஒப்பா இருக்கிறது. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 4 பண்டிகைகள் முடிவடைந்திருக்கிறது. பெந்தேகோஸ்து பண்டிகை வரையிலும் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் இருக்கிற அடுத்த பண்டிகை எது என்று சொன்னால்
எக்கால பண்டிகையாய் இருக்கிறது. எக்கால பண்டிகை எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இங்கே வசனம் சொல்லுகிறது, எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது வானத்திலிருந்து தேவன் இறங்கி வருவார். நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேருவோம் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் எந்த நாளிலே நடைபெறுகிறது? அமாவாசை அன்றுதான் இது நடைபெறுகிறது. நம்முடைய தேசத்திலே அமாவாசை என்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்தாலும், காளியை வழிபடுகிறவர்களும் சிவனை வழிபடுகிறவர்களும் அமாவாசை அன்றுதான் அவர்களை வழிபடுகிறார்கள், அவர்களை ஆராதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த மந்திரவாதிகள் எல்லாம் அமாவாசை அன்று வெரி பவர்ஃபுல் டே என்று சொல்லி அவர்கள் அந்த நாளிலே பூஜைகளை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அமாவாசை என்றால் தேவனுடைய நாள், அமாவாசை என்றால் தேவனுக்கு விசேஷமான நாள், தேவனுடைய வல்லமையுள்ள நாள் என்று நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம். உடனடியாக அமாவாசை என்று எல்லாரும் ஆராதனைகளை நடத்த வேண்டும், கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. அமாவாசை குறித்து பயப்படாதிருங்கள். அமாவாசையும் நல்ல நாள். தேவன் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாளாய் இருக்கிறது. அமாவாசையும் ஒரு நல்ல நாள் தான் என்று நாம் நினைவில் கொள்ளுவோம். நாம் அதை புரிந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.